ஏசப்பா ஏசப்பான்னு எப்போ பார்த்தாலும் ஏசப்பா புராணத்தையே பாடிட்டுருக்கீங்களே, அப்படி ஏசப்பா என்ன தாங்க பண்ணார்? என்ன மதம் மாற்ற வந்திருக்கீங்களா? எல்லாரையும் மதம் மாற்றுறீங்களா? அப்படின்னு சொல்லி பலர் பல கேள்விகளை கேட்குறாங்க, பலர் பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்கங்க. இன்றைக்கி நான் ஏசப்பா பற்றி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டுமா? ஏசப்பா மதத்துக்கு உட்பட்ட தெய்வம் கிடையாது. அவர் மதத்தெல்லாம் தாண்டி, அவர் தெய்வங்கிறத தாண்டி இஸ் அ குட் ஹியூமன் பீயிங். அவர்கிட்ட இருக்க நல்ல விஷயத்த யாராச்சும் பார்த்துருக்கோமா? அவர் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்த்துருக்கோமா? என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு ஹியூமன் பீயிங் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே அவர் பண்ணி காமிச்சு தான் போயிருக்கிறாரு. ஸோ அவர் மதம் மாற்ற வரல. ஒருத்தன் கெட்டவனாக இருந்தான்னா ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டா அவன் நல்லவனாக மாறிடுவாங்க. அவ்வளோதான் அவன் லைஃப்பில் நடக்கிற சேஞ்சஸ். தவிர அவனை மதம் மாற்றுறதுக்கோ, அவனை ஒரு சமயத்துலேருந்து இன்னொரு சமயத்துக்கு மாற்றுறதுக்கோ ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரலை. நான் ஒரே ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிளுக்கு சொல்லட்டுமா? அந்த காலத்தில் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? ப்ராஸ்டியூட் பண்ணுறவங்கள கல்லெறிஞ்சு சாவடிக்கணும் அப்படின்றது பெரிய சட்டமாக இருந்தது. அப்போது ஒரு பெண் விபச்சாரத்தில் கையும் காலமாக பிடிபடுறா. அப்போது அநேகர் அந்த பெண்ணை கல்லெறிஞ்சு சாவடிக்கிறதுக்காக வராங்க. அந்த இடத்துல ஏசப்பா வராரு. அப்போ அவர் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாரு? உங்களை யார் தப்பு பண்ணலையோ அவங்க கல்லெறிஞ்சு இந்த பொண்ணை சாவடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எல்லாருமே அந்த கல்லை கீழே போட்டுட்டு தூரம் போயிடுறாங்க. இதுலேருந்து என்னங்க தெரியுது? அந்த பொண்ணு பாவியாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்காக அவர் நின்று பேசியிருக்காரு, நியாயத்தை தான் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? இனி பாவம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வார்ன் பண்ணி தான் அனுப்புகிறாரு. ஸோ முதல்ல நம்ம எல்லாம் நம்மளுடைய தவறை பார்க்கணும், அப்புறம்தான் மற்றவங்க என்ன தவறு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் அவர் செஞ்சு காமிச்சு போயிருக்காரு. அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை மாற்றி, அந்த பொண்ணு பாவம் செஞ்சதெல்லாம் மறந்து அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு போயிருக்காருங்க. இந்த மாதிரி ஏசப்பா கிட்ட நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்குது, நிறைய குட் ஹேபிட்ஸ் இருக்குது. உன்னை நீ அன்பு செய்கிறது போல் பிறர் அன்பு செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு கண்ணத்தை அறிஞ்சா இன்னொரு கண்ணத்தை காமி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இதெல்லாம் நல்ல விஷயங்க தானேங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ சொல்லி கொடுக்கலாம். மதம் மாற்றுறதுக்கு ஏசப்பா இந்த பூமிக்கு வரல, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க தான் பூமிக்கு வந்தார். அவர் மதத்திற்கும் அப்பாற்பட்ட தேவன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, காடை பற்றி இன்னும் நிறைய படிச்சுக்கோங்க. காட் பிளெஸ் யூ.